Hi guys, welcome to my channel Adventures with V. ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு என்னோட ஃபேவரட் ஒன் ஆஃப் த ஃபேவரட் டிஷ்ஷஸ்ன்னு சொல்லலாம். டிஷ்ஷுன்னு இல்லை, ஐ எம் கோயிங் டு ஜஸ்ட் ஷோ யூ இட்லி பொடி எப்படி பண்ணணுங்கிறது. ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது இட்லி பொடின்னு சொல்லலாம், ஏன்னா தோசை கூட போடுற பொடின்னு சொல்லலாம். நிறைய கம்பெனிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ரெடிமேடாக விற்கிறாங்க. பட் ஆத்தென்டிக்காக பிராமின் ஸ்டைலில் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது நான் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? இதுக்கு டோட்டலாக 8 இன்க்ரீடியன்ட்ஸ் இதுக்கு தேவை. ஃபஸ்ட்டு டு பிகின் வித் உரத்தால் உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு ஒரு 300 கிராம் எடுத்துக்கோங்க. அப்புறம் தோரப்பருப்பு தூர்தால், அது ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரைஸு நம்ம வீட்டுக்கு நம்ம சாதம் செய்கிறோம்ல அந்த ரைஸு, பாயில்டு ரைஸ் இல்லை, அது ஒரு 100 கிராம். ஸோ அப்புறம் எள்ளுன்னு சொல்லுவோம். எள்ளுன்னா இது சீசமி சீட்ஸ்ன்னு சொல்லுவோம். அது 2 வெரைட்டியாக கிடைக்கும். ஒன்று வெள்ளை கலரில் கிடைக்கும், இல்லைன்னா கருப்பு கலரில் கிடைக்கும். ஸோ நீங்கள் எது வேணால் வாங்கிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கருப்பு கலர் வாங்கினீங்கன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு டார்க்காக, இந்த தோசை பொடி இட்லி பொடி கொஞ்சம் டார்க்காக வரும். நீங்கள் ஒயிட்டாக வாங்கிட்டீங்கன்னா கொஞ்சம் லைட் கலரில் வரும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் மெயினான இன்க்ரீடியன்ட் மிளகா, இந்த ரெட் சில்லி இருக்குல்ல, அது ஒரு 100 கிராம். ஸோ இது இவ்வளோ நீங்கள் இதான மெயின் இன்க்ரீடியன்ட்ஸு. ப்ளஸ் கொஞ்சம் கருவேப்பிலை வேணா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம். ஸோ இதுதான் இதோட இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ காய்ஸ், நான் இதில் 100 கிராம் எடுத்திருக்கேன் மிளகா ரெட் சில்லி. நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓரளவு கருப்பாக வரும்போது நிப்பாட்டிக்கலாம். இது பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு எப்போவுமே 300 கிராம் எடுத்துக்கணும். ஸோ இது நல்லா இப்படி சாட்டே பண்ணிக்கலாம். இது தனித்தனியாக இதை நம்ம சாட்டே பண்ணணும். இது எண்ணெயே இல்லாமல் தவாவில் போட்டு நம்ம வறுக்கணும். நல்லா இது வதங்கி வரணும். வதங்கினா யூ ஷுட் நாட் யூஸ் ஆயில் அட் ஆல். இது நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில், இது த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் திஸ் குக்கிங். சரிங்களா? ஸோ நம்ம எந்த டிஷ் எடுத்தாலுமே நம்ம அது கரெக்டான நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோன்னா டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். அது ஓவர் குக் ஆகாது, கம்மியாகவும் குக் ஆகாது. ஸோ இதில் அதுதான் பண்ணணும். நீங்கள் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த உளுத்தம்பருப்பு, துவரப்பருப்பு, எள், அப்புறம் அரிசி, அப்புறம் இது கடைசியாக இது ரெட் சில்லி, இது எல்லாத்தையும் நீங்கள் மெஷர் பண்ணி வச்சுக்கணும். இது ஏதாவது இன்க்ரீடியன்ட் உங்களுக்கு மாறி போச்சுன்னா உங்களுக்கு கரெக்டான அந்த ஆதென்டிக் டேஸ்ட்டு உங்களுக்கு மேபி கிடைக்காம போகலாம். ஸோ அடுத்தது நான் துவரப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அது இந்த மாதிரி நம்ம சாட்டே பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். கரெக்டாக பாருங்கள், கொஞ்சம் கருப்பாகிறதுக்கு முன்னாடி நம்ம நிப்பாட்டிக்கலாம். இனிமேல் அரிசி எடுத்துக்கணும். அரிசி நம்ம நல்லா வறுத்துக்கணும். அதே மாதிரி நம்ம அடுத்தது எள், சீசமி சீட்ஸு, அதுவும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி தான் சேம் ஸ்டோரி. நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு, பெருங்காயம், அப்புறம் கொஞ்சோண்டு கறி லீவ்ஸு. தனித்தனியாக இப்போ அதை தவா எடுத்துகிட்டு நீங்கள் சூடு பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு மிளகா போட்டுக்கோங்க. மிளகா போட்டுட்டு ஒரு 5 மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 to 10 minutes அது உங்களுக்கு அந்த நல்லா சாட்டே பண்ணி வரும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த டைமில் அதை நீங்கள் எடுத்து மாற்றி வச்சுருங்க. அப்புறம் மறுபடியும் உளுத்தம்பருப்பை போடுங்க. உளுத்தம்பருப்பு நீங்கள் போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் பிளாக் ஒயிட் கலர்லேயும் கிடைக்கும், தனி ஒரு ஒயிட் கலர்லேயும் கிடைக்கும். இந்த ஒயிட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு லைட் ஒரு எல்லோ இல்லைனா அது க்ரீம் கலரில் இருக்கும். ஸோ நீங்கள் அது எது வேணால் நீங்கள் அதுக்கு போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பு. சரிங்களா? ஸோ அது போட்டால் கூட உங்களுக்கு அது நல்ல இதுதான். ஸோ உளுத்தம்பருப்பு ஒரு 5 to 10 minutes அது அந்த வறுத்து வரும்போதே உங்களுக்கு அந்த ஸ்மெல் வரும். ரொம்ப அது இட் ஷுட் நாட் பி ஓவர் ஹீட்டட். அதில் தீஞ்சு போச்சுன்னா அது நல்லா இருக்காது, அதோட ஃப்ளேவரே மாறிடும். அதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட மீடியம் ஃப்ளேம்னு சொல்கிறேன். நீங்கள் ஒருவேளை கேஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதிலே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குமே. அந்த இதில் சிம்மில் வைக்கலாம், மீடியமில் வைக்கலாம்,
ஸோ நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம். ஒருவேளை நீங்கள் இண்டக்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா, நான் வந்து இண்டக்ஷன் தான் யூஸ் பண்ணேன். ஸோ இண்டக்ஷனில் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு 600 to 700 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் நீங்கள் அதில் வச்சா அதுதான் மீடியம் ஃப்ளேம். ஸோ தனித்தனியாக வறுத்துருங்க இது 5யும், சரிங்களா? ஸோ உளுத்தம்பருப்பு, துவரப்பருப்பு, அப்புறம் அரிசி, அப்புறம் மிளகா, அப்புறம் எள்ளு, இது 5யும் தனித்தனியாக நீங்கள் வறுக்கிறதுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 20-25 மினிட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். இதெல்லாம் வறுத்துட்டு நீங்கள் இது வந்து ஆற வைக்கணும். ஏன்னா இதே சூடோட நீங்கள் வந்து மிக்சியில் போட்டுட்டீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் மிக்சியில் வந்து நீங்கள் அரைக்கும் போது ஆல்ரெடி அந்த மிஷின் சூடாகும். ப்ளஸ் நம்ம இந்த வறுத்தது வந்து சூடாக இருக்கும். ஸோ அது இன்னும் சூடு ஜாஸ்தியாகி மேபி அது கரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னென்னா நம்ம அது ஃபேனில் வச்சிடலாம். இது எல்லாத்தையும் வறுத்தது எல்லாத்தையும் ஃபேனில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சிட்டோம்னா அது நல்லா ஆறிடும். நல்லா ஆறின பிற்பாடு நம்ம வந்து மிக்சியில் போட்டு நம்ம அது அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ கைஸ், இப்போ நான் ஐ பிலீவ் தட் நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவ்வளோதாங்க அந்த மிளகா பொடி, இல்லைன்னா இட்லி பொடி, தோசை பொடி. ஸோ இது நான் சொன்ன குவான்டிட்டி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக ஒரு 670 to 680 கிராம்ஸ் உங்களுக்கு இது வரும். நான் சொன்ன குவான்டிட்டி போட்டிங்கன்னா ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே உங்களுக்கு வந்துடும். ஒரு குடும்பத்தில் 3 பேர் 4 பேர் இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதம் உங்களுக்கு வரும். எவ்வளோ பயன்படுத்துகிறீங்கன்னு பொறுத்து இருக்குது. ஸோ அதுதான். ஸோ இதுதான் வந்து ஆத்தென்டிக் பிராமின் ஸ்டைல் மிளகா பொடி, இல்லைனா இட்லி பொடி, இல்லைனா தோசை பொடி. இந்த பொடி வச்சு இன்னும் கொஞ்சம் அப்ளிகேஷன்லாம் இருக்குங்க. இப்போ உங்களுக்கு திடீர்னு உங்களுக்கு இது ரைஸ் சாப்பிட்றீங்க, உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா இந்த ரைஸில் வந்து இந்த இட்லி பொடி, தோசை பொடியை போட்டு எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். கொஞ்சம் காரம் உங்களுக்கு கிடைக்கும். இதோட இன்னொரு வேரியண்ட்டு தான் இந்த ஆந்திராவில் போகிற பருப்பு பொடின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இதுதான், வேறு இன்க்ரீடியன்ஸ் போடுவாங்க, அது போட்டுன்னா அது ஆகிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு நீங்கள் வெறும் தோசை, இந்த மிளகா பொடி, எண்ணெய் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி, ஏன்னா நான் நிறைய இது பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஸோ நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் கரெக்டாக பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த குவான்டிட்டிலே வரும். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ் வீடியோ. ஸோ இன்னும் உங்களுக்கு ஏதாவது டிஷ்ஷஸ் பிடிச்சிருந்ததுன்னா வெஜிடேரியனில் தயவு செஞ்சு சொல்லுங்கள், நான் அதை ட்ரை பண்ணுறேன் உங்களுக்காக. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய்.